விக்னேஸ்வராய நமக. அமுக்குலவேதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். ஜீவனாதிபதியின் வருகையால் லாபத்தையும் யோகத்தையும் ஒரு சேர அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 25/2/2024 முதல் 2/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அது மிகப்பெரிய வலு கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் புத பகவான் அவரோடு சனி பகவானும், 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் குரு பகவானும், 12ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் லாபஸ்தானமாகிய 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க போகிறார். துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமமும் வேதியும் இல்லை. அதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். பொதுவாக ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 25/2/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியும், நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து திங்கட்கிழமை 26/2/2024 திங்கட்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும், உத்திர நட்சத்திரமும், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். அதாவது இந்த வாரத்தில் முதல்ல சுப முகூர்த்த நாள் அன்றைக்கி தான். அடுத்து செவ்வாய்க்கிழமை 27/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியும், ஹஸ்த நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாள். ஆனால் அன்னைக்கு கரி நாள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கரி நாள். அடுத்து புதன்கிழமை, அதாவது 28/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும், சித்திரை நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான சுப நாள். அன்று சங்கடகர சதுர்த்தி நாள். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 29/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும், நட்சத்திரம் அன்றைக்கி சுவாதி நட்சத்திரமும், அமிர்த யோகமும் கூடிய ஒரு அருமையான நாள். அன்று கரிநாள். வியாழக்கிழமை அன்னைக்கு கரிநாள். செவ்வாயும் வியாழனும் கரிநாள். அடுத்து இந்த வாரத்தில் அருமையான நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கில மாத பிறப்பு மார்ச் மாதம் 1ஆம் தேதி துவங்குது. 1/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியும், விசாக நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் வரக்கூடிய 2வது சுப முகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 2/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியும், 11 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறந்த நற்பலனை எதிர்பார்த்து காத்திருங்கள். நிறைய கிடைக்க போதும். அதே மாதிரி கடன் நோய் வம்பு வழக்கெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கட்டினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த பலன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் நிறைய புழங்கும். வாராக்கடன்கள் சேரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இதெல்லாம் அடைபடுறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் பொருளாதாரத்தில் இந்த வாரம் திருப்தியாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் உச்சஸ்தானத்தில் அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த சுகங்களும் சுபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜீவனாதிபதியே உங்கள் ராசியில் உட்காரும் போது ஜீவன பலம் பல்கி பெருகும். புது முயற்சி செய்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது வேலை தேடும் இளைஞர்களுக்கெல்லாம் அந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்த நன்மைகளும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத லாபங்களெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பணிச்சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும், மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்களும், அதாவது அவங்களுடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
ஒன்று. மாணவ செல்வங்களுக்கு ஒரு கோல்டன் வாரம், அருமையான வாரம், நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியாகிய புதபவன் பஞ்சமஸ்தானத்தில் அமரும்போது படித்ததெல்லாம் அப்படியே நினைவில் அப்படியே நிற்கும். எல்லா நினைவாற்றலும் நல்லபடியாக நிற்கும். இது வரக்கூடிய முழு ஆண்டு தேர்வுக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கமாக அமையக்கூடிய வாய்ப்பாக உண்டு. அதனால் மாணவ செல்வங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து துளாராசி அன்பர்களுக்குமே நல்ல வாரம். ஏன்னா திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கும் சுபமுகூர்த்த நாள். அந்த சுபமுகூர்த்த நாளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குறிப்பாக வந்து நிச்சயம் பண்ணுறது அல்லது பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்புள்ள ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நிதானமான போக்கை மட்டும் கடைபிடிச்சிங்களே அதே உங்களுக்கு சரியாக அமையும். அடுத்து வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும். ஏன்னா கணவன் இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உச்சத்தில் உட்காந்து அந்த இடத்த வேற பார்க்குறார். அதனால் இந்த உச்சஸ்தானம் நல்ல பலன் கொடுக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து குழந்தைகளால் இன்னும் லாபம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து ஃப்யூச்சருக்கான அடித்தளமான இந்த வாரமாக கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இதெல்லாம் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. குழந்தைகளுக்கு லாபம், குழந்தைகளால் உங்களுக்கு லாபம், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவரின் அன்பும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக கிடைக்கப்படுறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. ஏன்னா ஜீவனாதிபதியை வந்து உங்கள் ராசியில் உட்காரனால இன்னும் பலம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது கூட்டு தொழில் அல்லது நண்பர்கள் உறவினர்களால் உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சகல நன்மைகளும் கிடைக்கும். ரெண்டாவது பொறுத்தளவுக்கு சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது வந்து அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த சுபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மிக அற்புதமாக முதல் வந்து சங்கடகர சதுர்த்தி வருகிறது. சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹர என்றால் அகற்றுதல். அப்பேற்பட்ட நாள் புதன்கிழமைக்கு வருகிறது சதுர்த்தி திதி. அடுத்து வந்து வியாழக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி. அதாவது பஞ்சமி திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாராகி அம்மனையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் விநாயகப் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் அமைய காத்திருக்கிறது. அதனால் அதில் வந்து அவர் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் வேறு வருகிறது. விசாகங்கிறது முருகனுக்குரிய நட்சத்திரம். இது ரெண்டும் ஒன்று சேர்கிற காலத்தினால முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் கடைசி நாள் சப்தமி திதியில் கன்னிமார் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜோதிடரின் நல்வாழ்த்துக்கள்.